ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மாலத்தீவுகளுக்கு நிதியுதவியாக 600 கோடி ரூபாயை இந்தியா வரும் நிதியாண்டில் வழங்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையின் போது பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் மொத்த நிதியுதவி 4883 கோடி ரூபாயில் இருந்து 5483 கோடியாக அதிகரிக்கப்படும். மத்திய வெளியுறவு அமைச்சகத்துக்கு வரும் நிதியாண்டில் 20,516 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். பக்கத்து நாடுகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த இந்தியா நிதியுதவி அளித்து வருகிறது. கடந்த ஆண்டு நமது பக்கத்து நாடான மாலத்தீவுகளுக்கு நிதி உதவியாக 470 கோடி ரூபாயை இந்தியா வழங்கிய நிலையில் இது வரும் நிதியாண்டில் 600 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படும். இதேபோல் பூட்டானுக்கு 2150 கோடி ரூபாய், ஆப்கானிஸ்தானுக்கு 100 கோடி ரூபாய், மியான்மருக்கு 350 கோடி ரூபாய், நேபாளத்துக்கு 700 கோடி ரூபாய், இலங்கைக்கு 300 கோடி ரூபாய் மற்றும் வங்கதேசத்துக்கு 120 கோடி ரூபாய் இந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது என்று தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் வங்கதேசம், மாலத்தீவு, மியான்மர், பாகிஸ்தான், நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளின் பொருளாதாரங்களில் 135 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகளை சீனா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் செய்துள்ளது. மாலத்தீவுகள், மியான்மர், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் சீனா இப்போது மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளராக உள்ளது. சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்க மோடி தலைமையிலான அரசு பக்கத்து நாடுகளுக்கு பல்வேறு நிதி உதவிகளை அளித்து வருகிறது.